திரைக்கதை எழுதுவது எப்படி? அந்த போன டைம் நம்ம வந்து சாப்டர் 1 நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து திரைக்கதையோட பகுதிகள் நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 2 அமைப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். இதே மாரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு வீடியோ வந்து அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும், சப்போர்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாங்க இந்த மாரி ஃபில்ம் மேக்கிங் ரிலேட்டடான கன்டென்ட் நாங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்கும்னு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த டாபிக் உள்ள போய்க்கலாம். இந்த இந்த சாப்டர்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு 4, 5 ஹைலைட்டான பாயிண்ட்ட மட்டும் சொல்றேன். அத வச்சு நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கதைய தேர்வு செஞ்சுட்டீங்கன்னா, அந்த கதைக்கு அப்புறம் திரைக்கதை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு பண்ணுங்க. அமைப்பு என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் மாரி. பிகினிங், மிடில், எண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிகினிங்ல வந்து 30 பக்கமும், அப்புறம் நடுவுல இருக்கிறது 60 பக்கம், கடைசியில இருக்கிறது 30 பக்கம்னு சொல்லி ஒரு 120 பேஜ். அது அந்த மாரி ஒரு ஸ்கிரீன் பிளே சொல்றாரு இவரு. இந்த திரைக்கதைய வந்து எத ஒப்பிட்டு சொல்றாருன்னா, அந்த செஸ் போர்டு வச்சு அவரு சொல்றாரு. ஆடுகளம்ங்கிறத வந்து கதைக்களம்னு சொல்றாரு. அதுக்கு ராஜா, ராணி அந்த காயின்ஸ வந்து ஆடுபவர்கள் என்று சொல்றாரு. அப்ப அதுக்கு ஆடுறதுக்கான ஒரு விதி இருக்கும்ல. அது வந்து திரைக்கதை எழுதுறதுக்கான ஒரு விதி அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. நான் வந்து பா அத எப்படி பார்த்தேன்னா, இப்போ எல்லா கதைக்குமே ஒரு பொதுவான ஒரு ஸ்ட்ரக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது அடியில இருக்கு. நம்ம பார்க்கிறது இல்ல. அப்படின்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. இப்ப டேபிள்ன்றது பல வகையான டேபிள் இருக்கலாம். தேக்கு டேபிளு, இல்லன்னா ஸ்டீல் டேபிள் என்ன வேணா இருக்கலாம். ஆனா டேபிளோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னா 4 கால் இருக்கும். மேல வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லாப் மாரி இருக்கும். இதுதான் டேபிள். அத மாரி தான் ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அததான் இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரா பார்க்குறோம் நம்ம. 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்ல அந்த பிகினிங்கோட இது வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா பிகினிங்ல வந்து 30 பக்கம் நீங்க சொன்ன மாரியே. அதுக்கப்புறம் வந்து அந்த 30 பக்கத்துல இல்ல அந்த 30 நிமிஷத்துலன்னு கூட வச்சுக்கலாம். அதுல வந்து நம்ம அந்த கேரக்டர இன்ட்ரோடியூஸ் பண்ணிறணும். மத்த கேரக்டருக்கும் இவனுக்கும் இருக்க என்ன தொடர்பு, என்ன ரிலேஷன்ஷிப்ன்றதையும் நம்ம வந்து சொல்லிறணும். அ திடீர்னு படத்தோட ஒரு கிளைமாக்ஸ்ல ஹீரோவ காப்பாத்துறதுக்கு எங்க இருந்தோ ஒருத்தன் திடீர்னு குதிச்சு வரக்கூடாது. அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. எதையாவது நீங்க பண்ண போறீங்கன்னா, அத முன்னாடி வந்து அந்த பிகினிங்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு பார்ட் தான் அது. அப்படின்ற மாரி பிகினிங்க சொல்லியிருப்பாரு. அ இது என் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் வந்து பிகினிங்லயே வந்து பிளாட் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. பிளாட் பாயிண்ட், இன்சைட்டிங் இன்சிடென்ட் அப்படின்ற வார்த்தைய சொல்லியிருப்பாரு. இப்போ இன்சைட்டிங் இன்சிடென்ட்ன்றது எப்புட்ன்னா, அந்த கதைய அ ஐ கதை இப்போ மெயினான ஒரு பிளாட்ட நோக்கி திசை திருப்புற விஷயம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. யாஹ்! கதையில இருந்து அவனுக்கு ஒரு திருப்பு முனை வரணும். அப்பதான் வந்து அடுத்த ஸ்டோரிக்கு நம்ம நகர முடியும். ஸோ இப்போ இன்சைட்டிங் இன்சிடென்ட்க்கு அ ஒரு உதாரணமா அந்த புக்ல ஒரு இத சொல்றாங்க. என்னன்னா முதல்வன் படத்த வச்சுட்டு, முதல்வன் படத்துல நம்ம அர்ஜுன் கேரக்டர் வந்து ஒரு நாள் முதல்வன் ஆவுறது வந்து அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட். அவன் கதைக்குள்ள வரான் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இருக்க பிளாட் பாயிண்ட் அப்படின்றது என்னன்னா, அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் போறதுக்கான ஒரு 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 சிச்சுவேஷனா இருக்கலாம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு வந்து ஒரு பஸ்ஸு ஸ்ட்ரைக் நடக்கும். அத கவர் பண்றான். அதனால இவன வந்து கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்ற மாரி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதனால. அப்படின்ற ஒரு இத தான் பிளாட் பாயிண்ட் மாரி சொல்லியிருப்பாரு. இப்போ இப்போ நான் என் பெர்சனல் எக்ஸாம்பிள் மாரி ஒண்ணு சொல்றேன். இப்போ துப்பாக்கி படத்துல வந்து நான் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் சொல்லுங்க. துப்பாக்கி படத்துல வந்து நம்ம விஜய் வந்து ஒரு பஸ்ல வந்து ஒருத்தன் பர்ஸ அடிச்சுட்டு ஒருத்தன் ஓடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து கிட்டத்தட்ட கதைய அவன புடிச்சு விசாரிக்கும்போது, அதுக்கப்புறம் அப்படியே கதை ஆரம்பிக்கும். ஆனா, அவர் பஸ்ல போறதுக்கே வந்து காரணமா அந்த சாவிய எடுத்து காஜல் அகர்வால் வந்து அதுக்கு முந்தின சீன்ல வந்து சும்மா ஒரு 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 காமெடி சீன் மாரி அது போயிட்டுருக்கும். காஜல் அகர்வால் வந்து சாவிய எடுத்துருவாங்க. அதனால அவர் பஸ்ல போற மாரி சீன் வரும். ஸோ இதுதான் நான் வந்து பிளாட் பாயிண்ட், இன்சைடிங் இன்சிடென்ட்ன்னு நெனைக்கிறேன். திரைக்கதை எழுதி முடிக்கிறதுக்கு அந்த கம்ப்ளீட்டா அத முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு டிராமாட்டிக் நீட் ஒண்ணு இருக்கணும். அது த்ரூ அவுட் அப்படியே அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அது கம்ப்ளீட் அந்த டிராமாட்டிக் நீட் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அந்த ஸ்க்ரீன் பிளேல. அப்படி கம்ப்ளீட் ஆனா தான் அந்த படங்கள் வந்து வெற்றி பெறக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இந்த புக்ல அவர் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் டிராமாட்டிக் நீட் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்ப நம்ம ஒருத்தன் வந்து அ ஒருத்தன் லவ் பண்றான் அப்படிங்கிற டிராமாட்டிக் நீட்னா அந்த லவ் சக்சஸ் ஆச்சா ஆகலையாங்கிறத நம்ம கடைசியில வந்து காமிக்கணும். அது ஒண்ணு சொல்றாரு. அப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, அதுக்கு தகுந்த மாரி அவன் ஜெயிக்கிறானா, தோக்குறானா அப்படின்னு நம்ம காமிக்கணும். நீங்க ஒன்ஸ் நீங்க டிராமாட்டிக் நீட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த டிராமாட்டிக் நீட உடனே அ அடைய விடாம அவனுக்கான கொஞ்சம் இடைஞ்சல் குடுக்கணும். ஸ்ட்ரகிள்ஸ் குடுக்குறது, கான்ஃப்ளிக்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணிக்கிட்டே போணும் அப்படின்னு இவரு சொல்றாரு.
இதே மாரி இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்த்த ஸ்டார் படத்த கூட நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அந்த ஸ்டார் படத்துல நம்ம சொன்ன மாரி டிராமாட்டிக் நீட்ஸ் சொன்னோம்ல. இப்ப கவினுக்கு வந்து ஆக்டர் ஆகணும் அப்படி ஒரு டிராமாட்டிக் நீட் இருக்குது. ஸோ அப்ப நம்மளுக்கு ஒரு பேஸ் லைன் கிடைச்சிருச்சு. இப்ப அவன வந்து எப்படி அவன ஸ்டார் ஆக்காம அவனுக்கு ஒரு இடைஞ்சல் குடுக்கல அப்படின்னு சொல்லி தான் அந்த படமே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட்க்கு நான் என்ன சொல்றேன்னா, அவரு பாம்பேக்கு போயிருவாரு. பாம்பேக்கு போய் எல்லாம் நான் தான் ஆக்டர் மாரி நெனச்சு அவர் எல்லாமே போய் பண்ணுவாரு. ஆனா கடைசியில பார்த்தா ரிஜெக்ட் ஆயிருவாரு. ரிஜெக்ட் ஆனோனே அங்க காசு இருக்காது. அப்ப வந்து இது வந்து நான் பண்றது ஆக்டிங் இல்ல. அங்க இருக்க ஆக்டிங்லாம் பார்த்து அவர் ரொம்ப இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ரொம்ப கம்மின்னு சொல்லி அந்த டைம்ல அவர்ட்ட காசும் இருக்காது. ஸோ அப்ப வாழ்க்கையே புரியிற மாரி அப்படியே அடுத்த லெவலுக்கு டிராவல் ஆகும் அந்த கதை. அப்படியே அந்த ஒரு நாள் பாட்டு வந்து அப்படியே ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமா போய் அப்படியே போயிட்டே இருக்கு அந்த ஸ்டோரி. செகண்ட் பார்ட் அந்த 60 மிடில் தான் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஆரம்பம் வந்து நம்மகிட்ட இருக்கும். முடிவு நம்மகிட்ட இருக்கும். அந்த மிடில்ல வந்து நம்ம கரெக்ட்டா கொண்டு போனா தான் அந்த படங்கள் வந்து கரெக்ட்டா செட் ஆகும். இப்ப நம்ம தமிழ் சினிமா, இந்தியன் சினிமால வந்து இன்டர்வல் பிளாக்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த 60 பக்கங்கள 30, 30ஆ பிரிச்சுப்பாங்க. ஒரு இன்டர்வல் வச்சு ஆ இன்டர்வல்ல ஒரு ஹூக் மாரி வச்சிருப்பாங்க. எப்படின்னா இன்டர்வல் முடிஞ்சோனே ஒருத்தன் ரெஸ்ட் ரூமே போனாலும் அவன திருப்பி கதைக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு ஹூக் பாயிண்ட் வந்து இன்டர்வல் பாயிண்ட்ல வைப்பாங்க. இப்ப முதல்வன் படத்துல வந்து அந்த முதல்வரையே வந்து அரெஸ்ட் பண்ற மாரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்டார் படத்துல வந்து எப்படியோ உனக்கு வந்து அடுத்த சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு போகும்போது அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹூக் வச்சுட்டே இருப்பாங்க அந்த படத்துல. அப்பதான் வந்து ஆடியன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கறதுக்கான ஒரு டூலா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த டிராமாட்டிக் நீட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவன் உடனே அச்சீவ் பண்ணிட்டா கதை இல்ல. அவனுக்கான நெறைய ஸ்ட்ரகிள்ஸ குடுக்குறது, இல்ல கான்ஃப்ளிக்ட்ட குடுக்குறது. அத எப்படி அவன் தாண்டி வரான்றத நம்ம அந்த 60 பேஜஸ்ல பண்ண போறோம். அண்ட் அந்த நம்ம சினிமா பாணிக்கு இன்டர்வல் பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட சேம் தான். நீங்க சொன்னது கரெக்ட்டு. இப்போ எண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்டுக்கு போன அந்த பயணத்துல அவன் ஜெயிச்சானா ஜெயிக்கலையா? இல்ல அவன் வந்து தோத்துட்டானா ஏன் தோத்துட்டான்? அந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் வந்து குடுக்கணும். ஆடியன்ஸ் வந்து ஒரு முழுமையா அந்த படம் முடிஞ்ச மாரி நமக்கு காமிக்கணும். அப்பதான் வந்து ஆடியன்ஸ் வந்து அவன் கூட கனெக்ட் ஆகும்போது அவன் ஜெயிக்கணும்னு தோணும். அவன ஜெயிக்கிற மாரி வைக்கலாம். இல்ல அவன தோக்குற மாரி கூட வைக்கலாம். இது வந்து ஆத்தரோட அந்த ரைட்டரோட ஒரு சாய்ஸ். பட் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டோரி நீங்க ரைட் பண்றீங்கன்னா, அதுல வந்து பிகின், மிடில், எண்ட் இருக்கும்போது, அவன் என்ன டிராமாட்டிக் நீட் வச்சிருக்கானோ, அத வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் லாஸ்ட்ல. அவன் ஃபுல்ஃபில் பண்ணாம போனா, அது வந்து ஆடியன்ஸ் இடத்துல வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்காம போய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அது என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, உயிரே, அப்புறம் ஹேராம் இந்த மாரி படத்துல வந்து சொல்றாரு. உயிரே படத்துல வந்து அவங்க 2 பேரும் கடைசியில வந்து பாம் பிளாஸ்ட்ல வந்து 2 பேருமே இறந்துருவாங்க. ஸோ இது வந்து ஆடியன்ஸ்னால அத ஏத்துக்க முடியாது. அதே மாரி ஹேராம்லயும் அதே மாரி தான். நான் காந்தி கொல்லணும்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து கொண்டு போயிட்டு, கடைசியில கொல்லாம அப்படியே போறது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்காம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு நெறைய பேத்துக்கு ஹேராம் புடிச்சிருக்கும். ஃபில்ம் மேக்கிங்ல அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த ஹேராம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆவேசம்னு எடுத்தாலும், ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்க வந்து காலேஜ்ல சேர்ற மாரி காமிச்சு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வந்து காலேஜ்ல சேர வராங்க. வீட்டுக்கு ஆனா தெரியாது இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியாம, ஆனா 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்கூல்ல இருந்தே. 3 பேர் அங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாரி எல்லாம் 3 பேரும் மீட் பண்ணி கடைசில ஒரு ரூம் வந்து எடுத்து எல்லாம் தங்கியிருப்பாங்க. அந்த காலேஜ்ல வந்து அதுவரைக்கும் நார்மலா அவங்க யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு அந்த எல்லாமே காமிச்சிருப்பாங்க. காலேஜ் சீனியரோட ராகிங்கோட எல்லா சீனும் காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் இன்ட்ரோடக்ஷன். என்ன சொல்றாங்க? ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருப்பாங்க. இன்சைட்டிங் சொல்லுங்க, இன்சிடென்ட் சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆ ஒரு நார்மலா வந்து நேம் கேட்க சீனியர் வந்து ஒருத்தங்கிட்ட நேம் கேட்பான். உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்பான். அவன் உனக்கு கேட்கல நான் பேர் சொல்லணும்னு சொல்லி ஒரு திமிரா பேசிட்டு வந்துருவான். ஆனா அந்த திமிரா பேசுறது யாருன்னா, அந்த காலேஜ்ல ராகிங் மட்டும் முக்கியமான ஒரு ஆள். குட்டிங்கிற ஒரு ஆளு. ஸோ ம், ம், அவனே ம். அவன் பண்ணங்கேட்டி, நைட் வந்து இவனுங்க அவனோட பவர காமிச்சு 3 பேத்த கூட்டிட்டு போய் 4 நாள் போட்டு நல்லா அடிக்கடி ம், ம், ம். இன்சைட்டிங் இன்சிடென்ட் காமிப்பான். இதுக்கப்புறம் அந்த 3 ம். பேர் வந்து இவன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டோரி டிராவல் ஆகும். டிராமாட்டிக் இதுக்கப்புறம் நீட் வந்து மாரி இன்ட்ரோல் ஸ்டோரி பண்றதுக்கு டிராவலாம். முன்னாடி வந்து எனக்கு ஒரு டிராமாட்டிக் நீடு கிடைச்சிருச்சு. இப்ப இவன அடிக்கணும்னா நமக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் வேணும். அப்படின்னு சொல்லும்போது, ம். அவன் ஒவ்வொரு பாரா போய் தேடிட்டு இருப்பான். ஆ ஒவ்வொரு பாரா போய் அந்த மாரி தேடிட்டு இருக்கும்போது, கடைசியில ஒரு பார்ல போய் தேடுவாங்க. அப்போ வந்து கிடைக்கிற ஆள் வந்து ரங்கா ஒரு கேரக்டர். ரங்கா பத்தி அப்பதான் நான் ஒரு இன்டர்வல் ரங்கா வந்து இப்போ அவன அடிச்சானா இல்லையா? இப்ப அடிச்சுருவான். இதுக்கப்புறம் என்னடா படம்னு இன்டர்வல் வைப்பாங்க.
அப்ப அந்த ரங்கா கேரக்டர் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் போகும். அவன் யாரு, அவன் சூழ்நிலை யாருன்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து புரிய வைப்பாங்க. புரிய வச்சுன்னா அந்த காலேஜ்ல போய் அவங்க 2 பேரும் சண்டை கட்டுவாங்க. அந்த சண்டை கட்டி முடிச்சோம் ஒரு இன்டர்வல்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து டிராமாட்டிக் நீட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இவன் அடிக்கணும்னு நினைச்சாச்சு, அடிச்சாச்சு. ஒரு லோக்கல் சப்போர்ட் வச்சு அடிச்சாச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இப்ப ரங்கா கேரக்டர் வந்து அந்த அந்த 3 பேர்த்துல ஒருத்தர் மேல நல்ல பாண்ட் கிரியேட் ஆயிரும். அந்த பாண்ட் கிரியேட் ஆன பின்ன அவங்க 3 பேத்துக்கு வந்து எல்லா சலுகையும் குடுக்குறது, தனியா ஒரு வீடு குடுக்குறது, காலேஜுக்கு வந்து பைக்ல போங்க. அந்த மாரி எல்லா இதுவும் குடுக்குறது. அப்புறம் சண்டைக்குன்னா அவன இழுத்துட்டு அவங்கள கூட்டிட்டு போய் சண்டையெல்லாம் காமிக்கிறது. இந்த மாரி போயிட்டு இருக்கும்போது அவங்க டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருவாங்க. அது வந்து அடுத்து அந்த செகண்ட் பிளாட் பாயிண்டோட ஒரு இன்சிடென்ட். அவங்க வந்து ஃபெயில் ஆனங்காட்டி ஒரு வாரத்துல அத கிளியர் பண்ணணும். அப்ப அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இந்த குரூப் விட்டு நம்ம வெளிய வந்தோம்னா, படிச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது அப்பதான் வந்து இந்த ரங்கா கேரக்டர் ரியல் கேரக்டர் வந்து வெளிய வரும். உண்மையா வந்து அந்த ரங்கா கேரக்டருக்கான ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் இவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த செகண்ட் பிளாட் பாயிண்ட்க்கு அப்புறம் தான் அந்த ஸ்டோரிய வந்து நம்பறக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த ரங்காவ பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போன பின்ன மன்சூர் அலிகான் வந்து இவன ரங்காவ போடணும்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 ஸ்டூடண்ட்ட கூப்பிட்டு வந்து, "நீ அவன ஒரு நாள் தனியா இருந்தா எனக்கு சொல்லு. நான் அவன முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க ஏன்னா வந்து எக்ஸாம் எழுதணும், மார்க் வாங்கணும், வீட்டுக்கு வந்து அந்த அரியர் போகக்கூடாது. அந்த கான்செப்ட்ல இருப்பாங்க. இதுலருந்து வெளிய வரலான்னு தான் பார்ப்பாங்க. அவன் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னங்காட்டி விட்டுட்டு வந்துருவாங்க. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரங்காவோட கேரக்டர் வந்து இவன்றது தப்பிச்சே ஆவணும். அப்படின்ற மாரி அதாவது ரங்காட்டருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். நம்ம அரியர்ஸ கிளியர் பண்ணிட்டு ஒழுங்கா வீட்டு போய் சேரணும்னு இருப்பாங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா, அத ஈஸியாவே முடிச்சிடலாம். இப்ப ரங்காட்ட போயிட்டு சொன்னா முடிஞ்சிரும். ஆனா ரங்கா என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் கூடயே இருந்துட்டு சுத்திட்டு இருந்த 2 வடக்கு நண்பர்கள வந்து இது பண்ணியிருப்பான். அவன் ஓடி போனதும் அவனுங்கள தேடி போய் கொண்டு வந்து இவனையே வெட்ட சொல்லுவான். அப்போ ரங்கா வந்து நம்மளையும் இப்படி பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படின்ற மாரி ஒரு பயம் வந்து இவன்ட்ட எப்புட்றா சொல்றதுன்னு முழிப்பாங்க. அதுக்கு தடங்களும் வந்துட்டே இருக்கும். அவன் சொல்ல விடாம தடங்கள் வரும். அப்போ மன்சூர் அலிகான் வந்து குடுத்த ஒரு இதுதான். விசிட்டிங் கார்ட் மாரி குடுத்துருவான். அப்ப இவன வச்சு இவன முடிச்சுட்டா நம்ம இதுலருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா நம்ம பண்ணது தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரையும் மோத விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்ன்னு பிளான் பண்ணுவானுங்க. கடைசில வந்து அவனுங்க பிளான் பண்ண மாரி நடந்துச்சா? இல்லையா? அப்படின்னு பார்த்தா நடக்காது. நம்மாளு எல்லாரையும் ரங்கா எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணிடுறான். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்சமா இது பண்ணும். ரங்கா புரிஞ்சுப்பான், மன்னிச்சுருவான். போங்கடா. அவன் ரங்கா அந்த இதெல்லாம் சொல்லுவான். தான் ஏன் இப்படி ஆனா? அதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டா வந்து ஒரு லீடு மாரி குடுத்துருப்பாய்ங்க. பார்ட் 2 மாரியே எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்காண்டி ரங்கா வந்து வருவான்ற மாரி முடிச்சிருப்பாங்க. இது ஒரு நம்ம அதான் இதான் வந்து ஸ்டார்ட், மிடில், எண்ட் வந்து 3க்கான ஒரு எக்ஸாம்பிளா இது. ஆவேசம் எடுத்துக்கலாம், ஸ்டாரும் எடுத்துக்கலாம். ம். நீங்க எந்த படமே எடுத்தீங்கனாலுமே வந்து இந்த மாரி பிகினிங், மிடில், எண்ட் அந்த மாரி இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய நல்ல படம், ஹிட்டான படமே துப்பாக்கி படம் எடுத்து பாருங்க. ஆ தெறி இந்த மாரி நெறைய எடுத்து பார்த்ததுனால அதுல வந்து பிகினிங், மிடில், எண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா இருக்கும். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பத்தி உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். கதைய முடிவு பண்ண பின்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அமைங்கன்னு சொல்லி இந்த புக்ல இருக்கிற சுஜாதா சொல்றாரு. இதே மாரி அடுத்த ஒரு சாப்டர் 3ல வந்து உங்கள சந்திக்கிறோம்.